இது வந்து பார்த்திங்கன்னா வர வர எப்படி சொல்கிறது, வர வரன்னு இருக்கும், ரஃப்பாக இருக்கும். இந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கலரில் வரைகிறது. இது வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டு. இது வந்து பார்டர், அதாவது எப்படி சொல்கிறது, பார்டர் தான் சொல்லணும், அது கரெக்டு தான். அந்த மாதிரி பார்டர் ஒட்டுறதுக்கானது. இது வந்து 94 ரூபா, இது வந்து 125 ரூபா. இதுதான் இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து ஸ்கெட்சு, இதுக்கு முன்னாடி வாங்கினது பார்த்திங்கன்னா இது வந்து 156 ரூபாயாம்மா, 156 ரூபா இருந்தது. இது ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு வீடியோவை பண்ணியிருந்திருப்பேன், அது வேறு ஒரு சேனலில் போட்டிருப்பேன். எந்த சேனலில் போடுறேன்னு எனக்கே தெரியல. இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப கலர் கம்மி. இதில் வந்து இன்னும் நிறைய கலர் இருக்குமா, 1000 கணக்கில் இருக்குமா, ஏன்னா கரெக்டாக 1000க்கு மேலே ஏகப்பட்ட கலர் இருக்கா. அதெல்லாம் வாங்கிறதுக்கு உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு கலர்கள், அத்தனை கலர்கள் இதில் இருக்குங்களா. ஆனால் நாங்கள் வாங்கினது கம்மி தான், 156 ரூபா. ஓகே, இப்போ இது வந்து ஸ்கெட்ச் வாங்கியாச்சு. எதில் படம் வரைகிறது, அதுக்கு தான் இந்த நோட்டு. இந்த நோட்டு வந்து 125 ரூபா. அதுதான் இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். அதுக்குள்ளே என்னமா இருக்குது, இது பாருங்கள், நேராக இல்லை, ஒரு பெண்டாக வளைஞ்சிருக்குது, அப்படி பார்சல். இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A4 கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் A4 அப்படிங்கிறத எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது A5, அதாவது A4 விட சின்ன சைஸ். அங்கே இதில் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்குமில்ல, அது இங்கே அக்கா வரைஞ்சிது. எங்கே இருக்குது, அந்த வீட்டில் இருக்கா. இது அந்த மாதிரி இல்லைம்மா, அக்கா வரைஞ்சி வரன்னு இல்லை. இப்படி இதை பார்த்து வாங்கினீங்களா? இது ஸ்கெட்சுக்கா? இது இப்படி தான் இருக்குமா? அப்போ இது என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் போட்டுறதா? இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்குன்னா ஏம்மா இதில் எழுதியிருக்கிறத பார்த்து அது, ஆனால் வரன்னு இருந்த ஸ்கெட்சுக்கு எழுத முடியாதுமா. இப்போ புரியுதா இல்லையா உனக்கு? அது வந்து வாட்டர் கலருக்கு தான் அந்த இது மாதிரி இருக்கிறது. இது வந்து ஸ்கெட்சுக்காக இருக்குமா? இப்போ நீ ஒன்று யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே போட்டிருக்கு, ஸ்கெட்சுன்னு தானே போட்டிருக்கு. அப்போ இது கரெக்டு தான், ஸ்கெட்சுக்கானது. ஓகே, இது வந்து எத்தனை இருக்குமா, எத்தனை இருக்குன்னு அதெல்லாம் எண்ணிக்கையில் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சில், இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா, இந்த ஸ்கெட்சில் வரையக்கூடிய ஒரு அட்டை, ட்ராயிங் நோட். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். எங்கேம்மா வரைஞ்சிது, எங்கள் அக்கா வரைஞ்சிது. எங்கம்மா, ஒன்று கூட இல்லை, நான் தான் சரியாக எடுக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா வர எப்படி சொல்கிறது, வர வரன்னு இருக்கும், ரஃப்பாக இருக்கும். இந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கலரில் வரைகிறது. ரெண்டு தானா? இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, வரன்னு இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு இன்னோட காட்டுற அந்த ட்ராயிங்கு. இது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வரைஞ்ச மாதிரி காட்டி கொடுத்துரும். ஆனால் இதை பாருங்களேன், இந்த தண்ணியெல்லாம் வரைஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து இதுக்குனே வருது, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஆனால் இது வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வந்து வாட்டர் கலரு, இது வந்து ஸ்கெட்ச். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வெறும் நோட்டு, இது எதுவும் வரையில. இது வந்து நான் மறைக்கிறேன்.
இப்போ சாரி, இது வந்து வாட்டர் கலரில் வரைகிறது, இது வந்து ஸ்கெட்சில் வரைகிறது. இப்போ இந்த நோட்டு நம்ம வந்து ஸ்கெட்சு இதுதான் இப்போ வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கெட்சில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் உங்களுக்கு புரியுறதுக்காக காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜு வரைக்கும் ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பார்டர் கொடுத்து வரையணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கலர் வந்து இப்போ இந்த மாதிரி பார்டர் கொடுக்குறது, ஒயிட் பார்டர் வந்து வரணும் அப்படின்னா இதில் வந்து வரைய முடியாது. ஏன்னா கலர் வந்து இப்படி அடிக்கணும், வேகமாக அடித்து ஒரு கலர் இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணுறப்போ மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்து கரெக்டாக எட்ஜு வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. அப்போ அதுக்குன்னே வந்து அவங்க ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அந்த டேப்பா சாரி, அது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால சில வார்த்தைகள்லாம் வந்து நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது. இது என்னமா டேப்பு. அதாவதுங்க, இப்போ நான் வந்து கண்ணாடி போடலைன்னா இது தெரியாது, கிட்ட தெரியாது. ஆனால் கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சு கண்ணாடி இல்லாமல் கண்ணு தெரிகிற அளவுக்கு அடுத்தெல்லாம் பண்ணணும். அதுக்கான ஒரு பயிற்சியாக கூட இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் நான் வளர்கிறேன். எப்படி இருக்குது? இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறது, இந்த பியூட்டி என்னது, பியூட்டி பார்லருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மேக்கப், ஃபேஸுக்கு வந்து மேக்கப்லாம் போடுற அந்த லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரியெல்லாம் ஏதோ அப்படி இருக்குது டிசைன். இது என்ன டேப் இவ்வளோ அழகாக கொடுத்து, அந்த டேப் என்ன பண்ணுறது, அழகாக ஒட்டுறதுக்கு தான் அந்த டேப்பா? இது எப்படிமா எடுக்கிறது? பேப்பரை தான் பிக்கணுமா? அதை எடுக்கிற வரைக்கும் இந்த ட்ராயிங் பாருங்கள். இதுதான், இது ரெண்டுமே ஒரே சைஸ் தெரியுதுங்களா, A5. இதில் வந்து போட்டிருக்காங்க, ஆனால் இதில் வந்து போடலை. இங்கே தான். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. இப்படி இழுத்தா வருது. ஓகே, அது இழுத்தா வருது. இது இந்த டேப் இத்தனோட இருக்குது. அம்மா இது என்னம்மா இவ்வளோ டிசைனாக இருக்குது? மாஸ்கிங் டேப்னா மூஞ்சிக்கு ஒட்டிக்கிறதா? ஓகேம்மா, சரி ஓகே, அது ஓகே. இதில் இவ்வளோ டிசைன் கொடுத்துருக்கானுங்களே, இது ஒட்டுனாவே அழகாக இருக்குமே. இது டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்குது, ஒருத்தங்க பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இந்த டேப் வந்து ஒட்டாமல் அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வேறு நான் நினச்சேன் ஒரே பொருள் நினச்சேன், பார்த்தா ஒரு பொருள் மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, இதுதாங்க. இப்போது இது வந்து உள்ளே போட்டுறேன், போட்டுட்டு உங்களுக்கு காட்டினா தான் புரியும். ஒரு 2 சைடுமே இருக்குதுமா, எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இது எதுனா டேப், மாஸ்கிங் டேப். இது அந்த டேப் ஓட்டுறதுக்கு உண்டான நோட்டு. இந்த பேப்பர் வந்து மற்ற டேப்பெல்லாம் வந்து ஒட்டணும் அப்படின்னா இந்த பேப்பர் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஆனால் இந்த டேப் வந்து ஒட்டணும் அப்படின்னா எங்கடா காணோம், இந்த டேப் ஒட்டணும்னா இந்த பேப்பருக்கு டேமேஜ் இருக்காது. ஓகேங்களா? இது என்ன வரைஞ்சிருக்குதா, இப்படி வரையலாம் அப்படின்னு காட்டுறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இப்படி ஓகே, இப்படி எடுத்து எப்படி இப்போ ஓகேவா? கரெக்டாக பிடிக்கவே முடியல. சரி, பிடிக்க முடியல.
அதாங்க இப்போ வந்து நம்ம பிரித்தது இந்த நோட்டு 125 ரூபா, இது 94 ரூபா. இந்த ஸ்கெட்சுக்காக இந்த ஸ்கெட்சு, நோட்டு, வாட்டர் டேப் இது 3 வச்சு ட்ராயிங் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது அதுக்காக வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானும் ரொம்ப நேரம் வள அப்படின்னு எங்கள் வீட்டில் அப்படியே நாங்கள்லாம் பேசிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அது எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இருங்க, வெயிட்டாக இருக்குது. ஓகே, இதை வச்சுட்டு முடிச்சா தான் வீடியோ நல்லாயிருக்கு. ஓகே, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சொல்லுங்கள்.